ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் சகஸ்கார சக்கரத்தை தூண்டக்கூடிய யோக பயிற்சிகளை கற்க இருக்கின்றோம். சகஸ்கார சக்கரம் என்பது இந்த இடம். பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்டான பகுதி இங்கே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட மாதம் வரையில் அது ஓப்பனில் இருக்கும், அதாவது பாதி மூடிய நிலையில் இருக்கும். உயிர் நாடி துடிக்கிறத நம்ம உணரலாம். ஸோ இந்த இடம் இதுதான் சகஸ்கார சக்கரம். இந்த 6 சக்கரங்களுக்கும் அதிபதி பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் தான். இந்த சக்கரம் ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது பிட்யூட்ரி சுரப்பியோட சம்மந்தப்பட்டது. இந்த சகஸ்கார சக்கரமானது பீனியல் சுரப்பியோட சம்மந்தப்பட்டது. இது முதலமைச்சர் அப்படின்னா இது கவர்னர் மாதிரி. இது பிரதம மந்திரி அப்படின்னா இது பிரசிடெண்ட், ஜனாதிபதி மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அத்தாரிட்டி இங்கிருந்து தான் நம்ம உடலுக்கு சக்தி உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சில அற்புதமான பயிற்சிகள் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிரசாசனம், ஆசனங்களின் அரசன் சொல்லுவாங்க. இந்த சிரசாசனம் பார்த்திங்கன்னா இந்த சகஸ்கார சக்கரத்தை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம். இது கை கூடிடுச்சுனாவே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஆசனங்களும் கை கூடும். அதே போல் எல்லா உடல் மன நோய்களும் தீரும். இதை எளிமையாக உடனே செய்ய முடியாது. பயிற்சிகள் மூலமாக தான் இதை நம்ம செய்ய முடியும். ஹை பிபி இருக்கிறவங்க, இந்த மாதிரி தலையில் ஆப்ரேஷன் பண்ணவங்கலாம் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இந்த ஆசனத்தை நம்ம முதல்ல கற்கலாம். கைகளை இப்படி கோர்த்துக்கிட்டு முதல்ல ப்ரிப்ரேஷன் ஆகிடணும். தலையை வச்சுட்டு சிரசாசனம் செய்ய இயலாதவர்கள் பார்த்திங்கன்னா அர்த்த சிரசாசனம், அதாவது பாதி சிரசாசனத்தை பழகலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். எந்திரிச்சிக்கலாம். மெதுவாக இருந்து விலகிட்டு சவாசனம் படுத்துக்கலாம். உங்கள் கவனம் உச்சந்தலையில் இருக்கணும். மெதுவாக எந்திரிச்சிக்கலாம். இந்த சவாசனத்திலேருந்து விலகும்போது ரொம்ப மெதுவாக தான் எந்திரிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை இருக்குது. இந்த சகஸ்கார சக்கரத்தை தூண்டக்கூடிய ஒரு முத்திரையும் ஒரு மந்திரமும் இருக்குது. அதை இப்போ நம்ம கற்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலை இப்படி இணைச்சிக்கணும். மற்ற விரல்கள் இப்படி வச்சுக்கணும். இதுக்கு பேர் கிரீட முத்திரைன்னு பேர். நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல கட்டை விரல் பதிகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். இந்த பீஜ ஒலி பார்த்திங்கன்னா ஆ ஊ இம், அதாவது ஓம். அதை உச்சரிக்கணும். உச்சரித்து சிவோகம் சொல்லணும். ஆ சிவோகம் சிவோகம்
சிவோஹம். இந்த மாதிரி பண்ணால் சகஸ்கார சக்கரம் வந்து எளிதில் வந்து தூண்டப்படும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சிகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.